வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று ரூஸ்டர் செய்திகளுக்காக வளைகுடாவில் நடக்கின்ற போர் குறித்து மேலும் சில சர்வதேச செய்திகள் குறித்தும் பேசலாம் என்று எண்ணுகிறேன். முதல்ல, ஜப்பானில் உள்ள மக்கள் அங்கே போருக்கு ஆதரவான நிலைப்பாடை ஜப்பானிய பிரதமர், ஜப்பானிய அரசு எடுப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டு போட்டதற்கு பின்னால் அங்கே இனிமேல் போரில் நாங்கள் தலையிடுவதில்லை, அதே மாதிரி நாங்கள் இராணுவமயமாக்குவதில்லை, எங்களுடைய இராணுவத்தை மிலிட்டரைஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை அரசியல் ரீதியாக சட்டபூர்வமாகவே ஜப்பான் எடுத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரம்ப்போட சேர்ந்துக்கிட்டு இந்த ஈரான் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜப்பானுடைய ஆளும் வர்க்கம், இந்த ஜப்பான் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு சட்டம் 9, அந்த சட்டம் 9 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷனில் அவங்க 9 ஜப்பானுடைய மிலிட்டரைஸ் அந்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ அதை மாற்ற போகிறாங்க. அப்படின்னா ஜப்பான் இராணுவமயமாக்கப்படும், ஆயுதங்கள் அங்கே குண்டுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும், உற்பத்தி செய்யப்படும் சொல்லிட்டு மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கும்போது பெரிய போராட்டம். ஜப்பானில் ஒரு 46 மாகாணம் என்னமோ இருக்குது இன்றைக்கி. அது அவ்வளவு மாகாணத்துலேயும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓய்வு பெற்றவங்க, சர்வீஸில் உள்ளவங்க, மற்றபடி மக்கள், மாணவர்கள் எல்லோருமே அந்த போராட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானிய அரசாங்கம் இன்றைக்கு கிடுகிடுத்து நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதுபோல் அடுத்த ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறது, மெக்சிகோ, பிரேசில், ஸ்பெயின் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, ட்ரம்ப் என்ன தடை விதித்தாரோ அந்த தடையை காற்றுல பறக்க விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, கியூபாவுக்கு போய் உதவிகள் கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப்பு கியூபாவிற்கு யாரும் எந்த உதவியும் கொடுக்கக்கூடாதுன்னு தடை, வணிகத்தடை போட்டிருக்கிறாரே, அதை மீறி மெக்சிகோ, பிரேசில் இந்த 2ம் அமெரிக்க கண்டத்தில் உள்ள, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகள். ஸ்பெயின் அது ஏற்கனவே நம்ம ஒரு இடதுசாரி ஆட்சியாளர்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கே கியூபாவுக்கு ஒரு உதவியை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு உலக பேரரசு மக்களை தனிமைப்படுத்துகிறது, அவர்களை துன்பப்படுத்த முயற்சிக்கிறது. இது போன்ற நாடுகள் அந்த மக்களுக்கு உதவி செய்கின்றன என்கிறது ஒரு நல்ல செய்தியாக நாம் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு செய்தி, நெத்தன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர் இருக்கிறாரு நெத்தன்யாகு, அவர் சொல்கிறாரு, ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லாம் இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர்கள் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுவார்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஒரு எச்சரிக்கை மாதிரின்னு வைங்களேன். அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா அந்த நாடு, ஏன்னா இஸ்ரேலுடைய அந்த யூதர்கள் லாபி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா பக்கத்துலேயும் அவர்கள் அந்த தொழிற்சாலைகளை வைத்திருப்பது, வட்டிக்கு விடுறது, பணம் விற்கிறது, இதெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க அந்தந்த நாடுகளுக்குள்ளேயும் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு தான் நெத்தன்யாகு இன்றைக்கு அமெரிக்காவையும் சரி மற்ற நாடுகளையும் சரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி சொல்லி ஒரு 36 மணி நேரத்துக்குள்ள ஸ்பெயினுடைய அந்த பிரதமர் பெட்ரோ அவர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேலை நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையாங்கிறத அந்த பேச்சை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் தலைவர்களெல்லாம் சந்தித்து இஸ்ரேலை பகிஷ்கரிக்கிறது மட்டுமில்லாமல் அவர்களோட அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்கப் போகிறேன். இந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இது பற்றி ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து ஒருபடி மேலே போய் ஒரு சரியான கசையடிய நெத்தன்யாகுவுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி. அதுபோல் இன்னொரு பாருங்க, இது ஒரு விதமான நல்ல செய்தி. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த நாடு வந்து அதாவது இந்த நாட்டில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்குது. அங்கே இருந்துக்கிட்டு தான் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மேலே குண்டுகள் போட்டதை நம்ம பார்க்குறோம். பதிலுக்கு ஈரான் கடுமையான குண்டுகளை வந்து யுஏஇ மேலே போட்டதும் நமக்கு தெரியும். கத்தார் தான் பின்வாங்கிட்டாங்க. அப்போ இந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் கலேட் மொஹமட் பலாமா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க செயலாளர்கிட்டையும் ஃபெடரல் ரிசர்வ் அதிகாரிகளிடமும் நேருக்கு நேராக கூட்டத்தில் உட்கார்ந்து சந்தித்து நேருக்கு நேர் மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாரு. நீங்கள் ஈரானோடு நடத்துகின்ற இந்த போரில் எங்களுக்கு டாலர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது, டாலர்கள் கிடைக்கல. இப்படியான ஒரு நிலைமை நீடித்தால் நாங்கள் சீனாவினுடைய யுவானுக்கு மாறக்கூடிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படும் என்று இவர் நேருக்கு நேர் பேசியதாக பிரபல அமெரிக்க நாளிதழ் வால் ஸ்ட்ரீட் சொல்லுகிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன, சர்வதேச வர்த்தகத்தில் டாலருடைய பிடி தளர்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கு பின்னால் இந்த ஒரு சின்ன சின்ன ரிவ்யூ மாதிரி நம்ம செய்திகளுடைய தொகுப்பு மாதிரி பார்க்குறோம். அதாவது செய்திகள் அங்கே குண்டு போட்டாங்க, இங்கே குண்டு போட்டாங்க, சில நடவடிக்கைகள் நடந்தது என்பது ஒரு செய்தியாக இருந்தால் கூட இந்த வெளிநாட்டில் உள்ள சில பத்திரிகைகள், ஆய்வாளர்கள், அவர்களுடைய ஆய்வு முக்கியம். அதையும் நான் வந்து மேற்கத்திய ஆய்வாளர்களா அல்லது ஒரு ஜனநாயகவாதிகளாங்கிறதையும் கோடிட்டு சொல்லிகிட்டே நான் வர்றேன். இப்போ பாருங்க, டொனால்டு ட்ரம்ப்பு ஈரானுடைய அதாவது அணு ஆற்றலை முழுமையாக கைவிட கோரியது உண்மையான பேச்சுவார்த்தை அல்ல அப்படின்னு ஒரு செய்தி தெரிவிக்குது. இது உண்மையான பேச்சுவார்த்தைக்காக அவர் கைவிட சொல்லலை. ஈரான் ஏற்க முடியாத நிபந்தனைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தையை தோல்வியடைய செய்வதற்கான ஒரு பத்தயம், ட்ராப், பொறியை வந்து அமெரிக்கா வைக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தை, அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பூஜ்ய செறிவூட்டல், அதாவது யுரேனியத்தை செறிவூட்டவே கூடாது. அதை பற்றி 3%, 5% கூட செறிவூட்டக்கூடாது. அது சம்பந்தமான அணுசக்தி சம்பந்தமான அனைத்து உள்கட்டமைப்புகளையும் ஈரான் கலைச்சிடணும் ஆகிய கோரிக்கைகள்லாம் இந்த கோரிக்கைகள்லாம் யாருடைய கோரிக்கைகள் தெரியுமா? பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கோரிக்கை, அதாவது இஸ்ரேலுடைய தலைவருடைய கோரிக்கை. ஆனால் ஈரான் அமெரிக்காவினுடைய போர் நிறுத்தத்தை ஏற்றதும் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு அவசரம் போயிட்டு. என்ன அவசரம்? அதாவது ஹோர்முஸை மூடியாச்சு, எல்லாம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ எப்படியாவது போரை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் எப்போ நம்ம பேசிக்கிடலாம் அப்படி இப்படின்னு உட்காந்து போர் நிறுத்தத்துக்கு முதல்ல போய் உட்கார்ந்தாங்க. ஆனால் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த அவசரம் போயிட்டு ஈரான் திறந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிமாண்டாக கூட்டுறாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுடைய டிமாண்டை முன்வைக்கிறான் அப்படிங்கிற விஷயம். அப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து ஒரு நல்லெண்ணத்தோடு தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தது. ஆனால் அவங்களுடைய இறையாண்மைக்கு எதிராகவே இவர்களெல்லாம் அந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஈரானுடைய நோக்கம் என்னென்னா, ஹோர்முஸ் முனையை திறப்பதற்கு ஒரு இராணுவ மோதல் இல்லாமல் ஒரு வழிவகுக்கணும், உலக நாடுகளெல்லாம் துன்பப்படக்கூடாதுங்கிறது ஈரானுடைய நோக்கம், இராணுவ மோதல் இல்லாமல். ஆனால் இந்த போர் ஈரான் பலவீனப்படுத்தப்படாமல் முடியக்கூடாது. ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும். ஈரானை அது ஒன்றுமில்லாமல் அவர்களுடைய ராக்கெட்டு அந்த தயாரிக்கக்கூடிய அந்த திறன், அணு திறன் எதுவுமே இருக்கக்கூடாது.
தனக்கு எதிராக எக்காலமும் ஈரான் வந்துவிடக்கூடாது, இதுதான் அதற்கு கிடைத்த ஒரு சரியான நேரம். அதாவது நிறைய தடவை இஸ்ரேல் ட்ரை பண்ணியிருக்கு அமெரிக்காக்காரங்கிட்ட. அது முன்னால் பைடன்ட்டையும் சரி, ஒபாமாட்டையும் சரி, புஷ்டியும் சரி, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. இந்த ஆள் தான் வசமாக மாட்டிக்கிட்டார், ட்ரம்ப். அது எப்படி மாட்டினார்னு நமக்கு ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைல்லாம் தெரியும். இப்போ இந்த நேரத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேலு எப்படியாவது இந்த நேரத்தை பயன்படுத்தி ஈரானை பலவீனப்படுத்தி விட வேண்டும், அவன்கிட்ட உள்ள எல்லா அணு ஆயுதங்களையும் உள்கட்டமைப்பையும் உடைத்து விட வேண்டும், இல்லாமல் செய்து விட வேண்டும், அதற்கு அமெரிக்காவை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பது இஸ்ரேலுடையது. ஆனால் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னன்னா, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பகுதியில் உள்ள எண்ணெய் வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய நோக்கம். இது அமெரிக்காவுடைய நோக்கம். ஈரானுடைய நோக்கம் இந்த ஹோர்முஸ் இதை அதில் நம்ம ஓரளவிற்கு நம்ம டோல்லாம் நம்ம வாங்கிட்டு நாம் சண்டை சச்சரவு இல்லாமல் இதை திறந்து விடணுங்கிறது ஈரானுடைய நோக்கம். இப்படியாக இந்த 3 நிலைப்பாடுகள் இருக்கின்றன என்று ஒரு சின்ன ஆய்வு கூறுகிறது. அப்புறம் இன்னொரு செய்தி, டொனால்டு ட்ரம்ப் அவருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் ஒரு திடீர்னு ஒரு தடுமாற்றம், ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால், சவுதி அரேபியா என்ன செஞ்சுருக்குன்னு கேளுங்க. அது ஒரு புதிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு. நல்ல செய்தி. ஈரான் மக்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறேன் என்று ஒரு அறிவித்திருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் யுஏஇ, கத்தார் மற்றும் பிற இஸ்லாமிய நாடுகளும் முந்தின தவறுகளெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஈரானுடைய தலைவர் சொல்கிறாரு. குறைந்தபட்சம் நீங்கள் ஈரானை ஆதரிக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் யார் கூட சேர வேண்டாம், அமெரிக்கா கூட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் சவுதி அரேபியா வழங்கிய இந்த உச்சபட்ச உதவிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்னு ஈரானுடைய தலைவர் சொல்கிறாரு. இந்த உதவி எவ்வளோ தெரியுமா? அதாவது $200 பில்லியன் சவுதி அரேபியா அறிவிச்சிருக்கு. இது வரலாற்றில் மிகப்பெரிய உதவியாகும். $200 பில்லியன். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சீனா, வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா மற்றும் நாடுகளுடன் இணைந்து பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவியை நாங்கள் லெபனான் மக்களுக்கும் சேர்ந்து உதவி செய்வோம் என்றும் அறிவித்திருக்கிறது என்று இந்த அறிவிப்பு கூறுகிறது. அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, தலைவர், ஈரான் தலைவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்றி, ஆனால் இனிமேலாவது நீங்கள் எங்கள் பக்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அமெரிக்கா பக்கம் போகாதீங்கன்னு இந்த நாடுகளுக்கெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி, இது சர்வதேசத்தில் உள்ள செய்தி, ஆனாலும் நாம் பாடம் படிக்க வேண்டியது, இந்தியர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சைனா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை, ஒரு அறிவிப்பை கொடுத்து உலகத்தை ஷாக் பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அதாவது அவங்களுக்குள்ள எந்த தனவந்தர்களும் எந்த பணக்காரர்களும் 6லிருந்து 15வது வயசுக்கு உள்ள குழந்தைகளினுடைய படிப்பில் அவர்கள் அந்த பள்ளிகளுடைய எஜுகேஷனை அவங்க பக்கத்தில் வந்துடக்கூடாது. அரசாங்கமே அவர்களுக்கு இலவச கல்வியையும் மற்ற எல்லா படிப்பையும் 6லிருந்து 15 வயசு வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. உங்களுடைய ரெவென்யூ வருமானத்தை பார்க்கறதற்கான இடம் இந்த 6லிருந்து 15 வயது உள்ள குழந்தைகளுக்கான கல்வி அல்ல. இதனால் அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஃபேமிலியுடைய அந்த ப்ரெஷர், வருமானம் ஈட்டணுங்கிற ப்ரெஷர் குறையுது. அதாவது எஜுகேஷனை கூடுதலாக சம ரீதியாக கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு.
பள்ளிகளில் வந்து லாபம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக அந்த சீராவினுடைய அறிவிப்பு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதிர்ச்சியை, கார்ப்பரேட்டுகளுக்கு அதிர்ச்சியை. இப்போ இந்தியாலாம் கேட்டிங்கன்னா வந்து இப்போ இங்கே எல்லாம் ஸ்கூலை நடத்துகிறது யார்? எல்லாம் ப்ரைவேட்டு. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு செய்தி. அப்புறம் ஈரானுடைய ஸ்போக்ஸ்மேன் ஒரு செய்தி பாருங்கள். அவர் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் அடுத்த ரவுண்டு நெகோசியேஷனை நாங்கள் இப்போதைக்கு அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தப்போகிறோம். அமெரிக்காவோட நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த போகிறதில்ல அப்படிங்கிற அந்த செய்தியையும் அவர்கள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாரு. போஸ்ட்போன் பண்ணலை, அதை வந்து தள்ளி போடலை, அப்படி பிளானே இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் எங்களுடைய ஈரானுடைய கப்பலை நீங்கள் தாக்குவீங்க, அதை கைப்பற்றுவீங்க, அப்புறம் வளைகுடாவை வந்து நாங்கள் போகக்கூடாதுன்னு நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க, அப்புறம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் திருப்பி வரணும், அந்த வாய்ப்பே கிடையாதப்பா, இனிமேல் உங்களுடைய மோதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அறிவிச்சிருக்குங்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். அமெரிக்கா விழிவிதங்கி நிற்கிறது. அப்புறம் அடுத்த செய்தி பாருங்கள். அமெரிக்காவில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், முகமது மராண்டின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறார். அது ஒரு முக்கியமான செய்தி, அமெரிக்க மக்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது. இந்த ஜேடி வான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு நெக்ஸ்ட் ஆள் இருக்கார் தெரியுமா, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில். ஜேடி வான்ஸு துணை ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு. அவர் வந்து அவரை பற்றி சொல்கிறாரு நம்ம மராண்டி ப்ரொஃபஸரு. ஒவ்வொரு தடவை பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமும் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, நாங்கள் என்ன சொன்னோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெர்பாட்டிமாக பெஞ்சமின் நெத்தன்யாவுகிட்ட இந்த ஆள் ரிப்போர்ட் பண்ணுறான். யார்? இந்த ட்ரம்ப்புடைய நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம மராண்டி சொல்கிறாரு, முகமது மராண்டி அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்கள் எங்கே வரைக்கும் எப்படியெல்லாம் இஸ்ரேலருடைய யூதர்களுடைய யூதர்கள்னு சொல்கிறத விட அந்த வார்த்தை சரியாக இல்லை, ஜியோனிஸ்டுகளினுடைய கை. ஏன்னா யூதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜியோனிஸ்ட் வெறியோடு இருக்கிறவர்களுடைய கை எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கு பார்க்க வேண்டியது. அமெரிக்காவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள். ஒரு ரிட்டையர்டு யூஎஸ் ஆர்மி கலனல் ஏபிசி டிவிக்கு அவர் சொல்கிறாரு, ஈரான் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக வழக்கமாக வந்து ரெடாரை வச்சு விமானங்களை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு மாறாக இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க F-35, F-15 அந்த ஏரோப்ளைன்லாம் ரகசியமாக வரக்கூடிய ரேடார் கண்களுக்கு தெரியாமல் வரக்கூடிய விமானங்களை எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால் ஈரான்கிட்ட வந்து வர்றது பாதுகாப்பு இல்லாதது, இந்த ஏரோப்ளைன்கள்லாம் இந்த விமானங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் இன்றைக்கு அந்த காலனல் சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு கடைசியில், ஈரானியன் ஏர் ஸ்பேஸ் இஸ் நோ லாங்கர் சேஃப் ஃபார் யூஎஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ். அமெரிக்க போர் விமானம் ஜெட்டுகளுக்கு எதுக்கும் ஈரானுடைய வான்வெளி பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வளைகுடா நாடுகளில் பஹ்ரைன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடுடைய ஒரு சர்வாதிகாரி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாராவது இந்த நாட்டில் உள்ள பஹ்ரைனில் உள்ளவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக அல்லது ஆதரவாக இருப்பது போல சிம்பத்தைசராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடியுரிமை பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியையும் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, அது படம் நாம் கூட பார்க்கலாம். அங்கே ஈரானிய சோல்ஜர்ஸ்லாம் ஈரானில் உள்ள ஸ்பெஷலிஸ்டுகள், அதுக்கான பிரத்யேகமான தொழில்நுட்பம் படைத்தவர்கள்ட்ட அமெரிக்காவினுடைய அதிக தொழில்நுட்பமான இன்டர்செப்டரை தடுக்கக்கூடிய ஏவுகணைகளை
அப்படி எப்படியோ கைப்பற்றி இருக்கிறாங்க, அதை வீழ்த்தலை, கைப்பற்றி இருக்கிறாங்க. விமானங்கள் இருந்தோ எப்படியோ கைப்பற்றி அதை அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களிடம், அவர்கள் நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கொடுக்கிறார்கள். எதுக்கு கொடுக்கிறார்கள்னா ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலமாக, அதாவது திரும்ப பின்னால் இருந்து உழைச்சிட்டு அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சிஸ்டத்துக்காக அவர்கள் அங்கே கொடுக்கிறார்கள் என்கின்ற செய்தி. பார்த்திங்கன்னா ஈரானில் உள்ள ட்ரோன்ஸு, இந்த முக்கியமான எல்லாமே ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் அவங்க கைப்பற்றினதுலேருந்து கண்டுபிடிச்சது தாங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு சின்ன ஆய்வு, அந்த ஆய்வோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்தி இருக்குன்ட்டு. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், 3 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஈரானிய படகுகள், சண்டை படகுகள் இந்திய கொடியேற்றிய எண்ணெய் கப்பலை ஹோர்முஸ் நீரிணையில் சுற்றுக்கு, இந்திய கொடி வச்சிருக்கு, அங்கே இவங்க சொல்படி கேட்காதனால சுற்றுருக்கு. இது ஒரு செய்தி. 2வது செய்தி, ஈரானுடைய புதிய அந்த தலைவர் இருக்கிறார், உச்ச தலைவர், எதிரிகளுக்கு, அதாவது ஈரானுடைய எதிரிகளுக்கு ஒரு மிக கசப்பான தோல்விகளை நான் வழங்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறேன், வழங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்கிறாரு. 3வது ஒரு செய்தி, ரஷ்ய எண்ணெய் மீதான பொருளாதார தடை, சாங்ஷன் ரஷ்யா மேலே வச்சுருந்தாங்க இல்லையா, யாரும் வாங்கக்கூடாதுன்னு, அதை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சிருக்கு, வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா போன்ற நமக்கெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்தியா வாங்கலாம்ட்டு. இப்படி எல்லா நாடுகளும் ரஷ்யாட்டிருந்து வாங்கலாம். ஏன்னா இன்று ஆயில் கிடைக்காம சிக்கலாக இருக்குது, அமெரிக்கா தான் காரணம்னு எல்லாரும் வைய போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஆய்வு, அதாவது இது ஒரு மேற்கு நாடுகளில் உள்ள மேற்கத்திய ஆய்வு. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, போருக்கு முன்னால் ரஷ்யாவினுடைய இந்த தினசரி எண்ணெய் வருவாய் $135 மில்லியன், போர் தொடங்கிய மார்ச்சில் இருந்து 19 பில்லியன், ஒரு நாள் ஒன்றுக்கு 1 பில்லியன் நாள். ரஷ்யாவுடைய எண்ணெய் விலை பேரலுக்கு $44.59 $106 உயர்ந்திருக்கிறது. ஹோர்முஸ் மூடப்பட்டதால் அலுமினியம், உரம் போன்ற பொருள்களின் விலையும் உயர்ந்தது. அப்போ இதனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆய்வில் இந்த போர் நடப்பதால் யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது ரஷ்யாவுக்கு லாபம். எப்படின்னா, எண்ணெய் விலை, அவங்க எல்லா எண்ணெய் கிடைக்காதனால ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் விலையை உயர்த்தி ரஷ்யாவுக்கு அந்த அவங்ககிட்ட வாங்குறதுனால அவங்களுக்கு லாபம். அதனால் போர் நிறுத்தம் என்று ரஷ்யா பேசும், ஆனால் போர் நிறுத்தம் நடக்கக்கூடாது, நீடிக்க வேண்டும் என்று ரஷ்யா விரும்புவதாக இந்த வெஸ்டர்ன் ஆய்வாளர் அவர் சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்கா இதில் நிறைய செலவழிச்சிட்டு இருக்காங்கங்கிற ஒரு கவலையும் சொல்கிறாரு. இது ஒரு பக்கத்தில் இந்த செய்தி. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதனால் இவர் சொல்கிறது, இந்த போர் நடப்பது, நீடிப்பது ரஷ்யாவுக்கு லாபம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா இடங்களிலிருந்தும் வந்த கருத்துக்களை ஆய்வு செய்யும் பொழுது முக்கியமான கருத்து, இந்த போர் நீடிக்க வேண்டும் என்று பார்ப்பது, நீடித்து அமெரிக்காவுடைய செலவினம் கூடினாலும் பரவாயில்ல, ஈரான் பலவீனப்பட வேண்டும், ஈரான் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று நினைப்பது இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேலுக்கு உலகத்தில் வேறு எங்கும் நாடு கிடையாது, அவங்க திரும்பி போய் செட்டில் ஆகிறதுக்கு. எனவே அவர்கள் அங்கு தான் இருந்தாகணும். தாங்கள் அங்கு இருக்கும் வரை, தாங்கள் ஒரு மிகப்பெரிய சோசன் பீப்புள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நாங்கள் இந்த எல்லா இடங்களையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு உரிமை பாத்தியப்பட்டவர்கள் என்று பைபிளில் சொல்லுவது போல, பழைய ஏற்பாட்டில் எங்களுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு எதிரி இருக்கக்கூடாது, இந்த எதிரியை பலவீனப்படுத்தி அவனுடைய அணு ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே அதற்கான நண்பனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, முட்டாள் அமெரிக்காவையும் அங்கு உள்ள யூதர்கள் மூலமாக
அதை பயன்படுத்தி இன்று இந்த போரை நீடிக்க விரும்புவது இஸ்ரேல் என்ற இந்த கருத்துடன் இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.